எப்படி நீங்க தைரியம்? வீட்டுல புந்து ஒரு போலீஸ்காரர் அடிக்கிறாரே, யாரும் கேட்க மாட்டாங்க. போன வாரம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கிடையாது. செஞ்சு தராமதான் இந்த வேலை நான் வெயிட் பண்றேன். நல்லா இருக்காது. வீட்டுல புந்து ஒரு போலீஸ்காரர் அடிக்கிறாரே, யாரும் கேட்க மாட்டாங்க. போன வாரம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். பாப்பா சட்டையில கை வச்சா சட்டையில இருக்கு. நீங்க கை வைக்கிறீங்க. அதிகார மேல எப்படி நீங்க கை வைக்கும்? எப்படி நீங்க கை வைக்கும்? யார் ரைட்ஸ் கொடுத்தது? இடிவாங்க எப்படி தான் கை வைக்கிறீங்க? என்ன அரசு பண்றீங்க? சார் போலீஸ்காரங்க இந்த மாதிரி வேணும்னே இது பண்றாங்க சார். வேணும்னே என்ன இது பண்றாங்க? சாரி நீங்க யாரும் ப்ராப்பரா நான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். டிஜிபி, எஸ்பி, ஐஜி. சாரி இதை மனித உரிமை கழகம் நல்லா கவனிக்கணும். மனித உரிமை கழகம் நல்லா கவனிச்சு சார். 2 மாசம் ஆயிடுச்சு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட். இதுவரையும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நான் ப்ராப்பரா கலெக்டருக்கு போன வாரம் வந்து ரிப்போர்ட் கொடுத்தேன். அக்டோபர் 21ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கு இதுவரையும் போலீஸ்காரங்களும் யாருமே நடவடிக்கை எடுக்கல. நான் ப்ராப்பரா எல்லாருக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தும் போலீஸ்காரங்க என்ன வலிக்கட்டாயமா சட்டை பிடிச்சி நிறுத்தி இவ்வளவு சம்பவங்கள் பண்றாங்க. நான் ப்ராப்பரா எல்லாருக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். என்ன ஊர் நீங்க? எல்லா டாக்குமெண்ட்டும். என்ன ஊரு? என்னோட ஊர் ஸ்ரீபுரம் தான். எல்லா டாக்குமெண்ட்டும். என்ன சம்பவம் நடந்தது? என்ன நீங்க பாத்தீங்கன்னா போன வாரம் வந்து ரிப்போர்ட் கொடுங்க நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. போலீஸ்காரன் வந்து மிஸ்டர் சரண்ராஜ் அண்ட் அவரோட தம்பி சத்யமூர்த்தி 2 பேரும் தகராறுல எங்க அப்பாவை அடிச்சிருக்காங்க. நான் ப்ராப்பரா ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஆனா போலீஸ்காரங்க நடந்த சம்பவத்தை மறைச்சி ஆனா அவங்க சொல்றதான் நியாயம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நான் சொல்ற வழக்கை வந்து மாத்தி கூட போடுவாங்க அவங்க. 2 மாசமா நானும் பொறுமையா ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். 2 மாசம் ஆகிப்போச்சு. ராணுவ வீரனால எனக்கே இங்க பாதுகாப்பு இல்லை. சாதாரண மக்களுக்கு எப்படி வந்து